ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 2.5 மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி நம்முடைய பணத்தில் வருமானத்தில் தசம பாகம் கொடுக்குறோமோ நம்முடைய நேரத்தில் தசமபாக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், அல்லது மிஞ்சினா என் சபையை ஆசீர்வதியும், என் ஊழியத்தை ஆசீர்வதியும். அந்த சுயநலமான ஜெபத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். அது கூட ஒரு பாவம். சுயநலமான ஜெபம் ஒரு பாவம். அது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே ஜெபம் பண்ணாத பாவத்தை மன்னியும் என் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட ஜெபிக்காத விசுவாசிகளாக எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலைன்னா அது பயங்கரமான பாவம். நீங்கள் நினைக்கிறீங்க, பீடியை விட்டுட்டேன், சிகரெட்டை விட்டுட்டேன், மதுபானத்தை விட்டுட்டேன், நான் சீரியல் பார்க்க மாட்டேன். அதல்ல, அது நமக்கு அவசியம்தான். அது ஒரு சின்ன காரியம். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பயங்கரமான ஒரு பாவம். எல்லா மனுஷருக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறோமா? அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று பிரதானமான கட்டளை நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு.